ஸோ இப்போ கரூர்ல பாத்தீங்கன்னா 41 ஃபேமிலிஸ் சேர்ந்தவங்க அந்த இறந்து போன 41 ஃபேமிலிஸ் சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறா உங்க கருத்து என்ன? தவறுதான் ப்ரோ. ஏன் தவறுன்னு சொல்றீங்க? இது என்ன பண்றதுன்னா, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, நான் பல எக்ஸாமுக்காக எங்களை மாதிரி பசங்க நாங்களாம் ட்ரை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். நிறைய எக்ஸாம் போட்டிருக்கோம். அப்ப எங்களை மாதிரி இருக்கிறவங்க இத்தனை நாள் படிச்சதெல்லாம் வேஸ்ட் தானே. அப்ப அந்த கூட்டத்துக்கு நாங்களும் போயிருந்து எங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் இறந்துருந்தாங்கன்னா எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல. ஈஸியா கிடைக்குது இல்லையா அவங்களுக்கு வேலை. எந்த கஷ்டமே படாம ஒரு வேலை கிடைக்குது. அவங்க போய் பார்த்தது ஒரு விஜய் வந்து ஒரு சினிமா இதுவா போனாங்க. அதனால அப்ப போய் பார்த்தாங்க, இறந்தாங்க. அதுக்கு அவர் சொந்த படத்துல எதனா குடுத்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு இந்த மாதிரி குடுத்துட்டு போறாரு? இது கருணையின் அடிப்படைங்கிறாங்க. பிரதர், கருணை அடிப்படைனா நிறைய இது வந்தது பிரதர். ஸ்டெர்லைட் இதெல்லாம் நடந்தது. அதுல எல்லாம் இறந்தாங்களே, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? எதுவுமே பண்ணல. இது மட்டும் இப்படி அப்ப கூட ரெண்டாவது இது கட்சி இதுதான் பிரதர். அந்த கட்சி ஃபண்ட்ல இருந்து எதனா கொடுத்துருக்கலாம், இல்ல அவங்க சொந்த படத்துல இருந்து கொடுத்துருக்கலாம். கவர்மெண்ட் இது வந்து மக்கள் வரி படத்துல இருந்து எப்படி கொடுப்பாங்க? சோ இது வந்து தவறுதான் பார்வையில். தேங்க்ஸ். சார் இப்போ கரூர்ல பாத்தீங்கன்னா 41 பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. அந்த விபத்துல இறந்து போன ஃபேமிலில ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. சோ இது சரியா தவறா உங்களோட பார்வை என்ன? சரி, நார்மல் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ இறந்தவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து சரியான ஒரு இதுதான். ஆனா அரசு துறையில ஒரு வேலையில சேரணும் அப்படின்னா டிஎன்பிசி மூலியமா தான் வந்து வேலை கொடுக்கணும்ன்றது ரூல்ஸ் கொண்டு வந்து பல வருஷம் ஆகுது. இப்போ திடீர்னு வந்து வேலை கொடுத்து இது வந்து முதல்ல அது பர்மனண்டா இருக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகமா இருக்கு. முதல்ல அதை வந்து தெளிவுபடுத்தணும். அந்த வேலை வந்து இப்ப ஏன்னா நிறைய பேர் டிஎம்கே அப்புறம் மற்ற கட்சிகள்ல நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தீர்ப்பு எப்படி வர்றது பொறுத்து ஒண்ணு அதை வந்து அரசு வந்து தெளிவுபடுத்தணும். முதல் வந்து எந்த விதியின் அடிப்படையில இது வந்து வேலை கொடுத்துருக்காங்க. இது வந்து சில பேர் வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா கருணமான அடிப்படையில வேலை கொடுக்கறது அது வந்து சரியானதா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பப்ளிக் இறந்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதுன்றது எந்த விதத்துல சாத்தியம் தெரியல. அது வந்து அரசு முறையான விளக்கம் கொடுக்கணும். அது வந்து நிரந்தரமா அந்த வேலை வந்து அவங்களுக்கு சும்மா பேருக்குன்னு கொடுக்காம திரும்பி அவங்க கேஸ் போட்டு மறுபடியும் அவங்க வேலையில விட்டு தூக்கிட்டாங்கன்னா அதோட கஷ்டம் அவங்களுக்கு இன்னும் அதிகமாயிடும். அதனால அரசு வந்து இது வந்து நிரந்தரமா அவங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு மத்தவங்களுக்கு வந்து தெளிவா தெரியப்படுத்தணும். ஆனா இது கருணையின் அடிப்படையில கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. ஆமா, கருணையின் அடிப்படையில கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து வேலை அரசு வேலையில இருக்கவங்களுக்கு கருணை அடிப்படையில கொடுக்கறதுன்றது வேற. பட் ஜெனரல் பப்ளிக் இறந்தவங்களுக்கு கருணை அடிப்படையில கொடுத்ததுன்றது வேற. இதுக்கு வந்து அரச சட்ட அமைப்புல வந்து ஏதாச்சும் விதிகளுக்கு இருக்கா அப்படின்றது அரசு வந்து தெளிவுபடுத்தணும். அந்த மாதிரி எதுவும் தெளிவு இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. அது கொடுத்தாதான் நமக்கு அது வந்து நிரந்தரமா ஆமா ஆமா கொடுத்தவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும். பட் இன்னும் நிறைய பேருக்கு அதுல கிடைக்கலன்ற வருத்தமா இருக்காங்க. ஆனா இது வந்து எதிர்கட்சியோ இல்ல மற்ற தோழமை கட்சிகளோ எல்லாமே வந்து கேஸ் போட்டு நிறைய இடத்துல இப்ப ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸ் போட்டிருக்காங்க. அதோட முடிவை பொறுத்துதான் இது வந்து நிரந்தரமா தற்காலிகமான்றது நமக்கு தெரியும். தேங்க்யூ. சோ இப்ப கரூர்ல பாத்தீங்கன்னா 41 பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. அந்த விபத்துல இறந்து போன குடும்பத்தை சேர்ந்தவங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து சரியா தவிர அவங்க பார்வை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுல குழந்தைங்க சம்பாதிக்கிறவங்க மேபி இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதனால கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது கரெக்டா தான் இருந்தது. சோ இப்ப கரூர்ல பாத்தீங்கன்னா 41 பேர் வந்து இறந்து போனாங்க. தளபதி விஜய் பார்க்கும்போது அந்த கூட்ட நெரிசல் இறந்து போனாங்க. அவங்க ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகே ப்ரோ. சோ இது சரியா தவிர அவங்களோட பார்வை எப்படி பாக்குறீங்க? ப்ரோ அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க அந்த இழப்புக்கு ஏத்த இதுதான் ப்ரோ கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து டெத் ஆயிருக்காங்க. 40 பேர் டெத் ஆயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தேவை ஊதியம் கொடுத்துட்டாங்க. அதனால ஓகே தான். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. சோ இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு கருணையின் அடிப்படையில் கொடுத்தாலும் இது கலவையா வந்து பேசப்படுது. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? ப்ரோ அது வந்து படிச்சிருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும். சப்போஸ் இவங்களுக்கு ஒரு உயிரின்றது அதோட பெருசு தானே ப்ரோ. அவங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான ஒர்க் கிடைச்சிருக்கணும். ஆனா அவங்க டெத் ஆயிட்டாங்க. ஒரு உயிர் நம்ம எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும். ஒரு உயிர் உருவாக்கி ஒரு இதுக்கு மேல வளர்த்துறதுக்கு. அதனால அவங்களுக்கும் கஷ்டம் தான், இவங்களுக்கும் கஷ்டம் தான். இருந்தாலும் அது ஓகே தான் ப்ரோ. பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. நல்லதுதான். உங்களோட பார்வையில சரிதான். ஓகே தான் ப்ரோ. ஓகே சார், தேங்க்ஸ். சரி இப்ப கரூர்ல பாத்தீங்கன்னா 41 பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. அந்த விபத்துல இறந்து போன அந்த 41 பேரோட குடும்பத்துக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. சரி இது சரியா தவிர உங்களோட பார்வை என்ன?
அப்படின்னா சரிதான் சரிதான். சரிதான் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு பல வருஷங்களா கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இவங்களுக்கு கருணையின் அடிப்படையில அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கலவையா பேசிடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஓகே தானே அது? ஓகே தான்ப்பா. அவங்க இழந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. வழி தெரியும். புள்ள இல்ல, பொண்டாட்டி இல்ல, புருஷன் இல்லாதவர்லாம் இருக்கிறாங்க. அத வழியில அவங்களுக்கு தெரியணும்ல. அவங்களோட பார்வை சரிதான். சரி, ஓகே. ம். சரி, இப்ப கரூர்ல பாத்தீங்கன்னா 41 பேர் வந்து தளபதியை விஜயை பாக்குற டயத்துல வந்து அந்த விபத்துல இறந்து போனாங்க. அதனால வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து 41 பேர் குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது சரியா தவறா? உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா அவங்க குடும்பத்துல வந்து ஒரு உயிர் இழந்திருக்காங்க. அது வந்து நிறைய பேர் ஆண்களாகவும் இருக்காங்க, பெண்களாகவும் இருக்காங்க. அவங்க ஃபியூச்சர்ல படிச்சு ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு அவங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த சப்போர்ட் அந்த ஃபேமிலி இழந்துட்டதுனால இந்த அரசாங்கம் மூலியமா அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்ததுனால அவங்களோட ஃபேமிலி அந்த வேலை மூலியமா ஒரு வருமானம் வரும். அவங்க வந்து அந்த கஷ்டம் இல்லாம ஒரு நல்ல லைஃப் மூவ் பண்ண முடியும். இது ஒரு நல்ல முடிவு தான். நல்ல முடிவு. நீங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா கருணையின் அடிப்படையில கொடுத்துருக்காங்க. ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய பேர் பல வருஷமா கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காம உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கலவையா பேசுறாங்களா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நிறைய இருக்குதா. ஏன்னா இப்போ நானுமே எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சிருக்கோம் நம்மளாம். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் படிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பட் இந்த ஒரு 40-30 பேருக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு இல்ல. பெருசா தப்பு இல்லை. இது அவங்களுக்கு ஒரு அந்த ஃபேமிலிக்கு ஒரு நல்ல சப்போர்ட். உங்களோட பார்வையில இது பார்க்கணும். சரிதான். அப்படி பார்த்தா நான் கரெக்ட் தான் இது. ஓகே சார், தேங்க்யூ சார். Right.